இன்று இரவு சாயப்பாவோட மடியில் நீங்கள் அமைதியான நிம்மதியான தூக்கத்தை தூங்க போகிறீங்க. இது அவருடைய விருப்பமாக இருக்குது. இந்த உறக்கம் வேணும் அப்படின்றவங்க இந்த பதிவு முடிஞ்சதுக்கப்புறம் 10 நிமிஷம் இந்த பதிவில் என்ன சொல்லப்பட்டு இருக்கிறதோ அதை செய்து விட்டு உடனே நீங்கள் தூங்கணும். அப்போது இன்றைக்கி ஒரு கவலைகள் இல்லாத ஒரு இரவு, ஒரு நிம்மதியான ஒரு இரவு. சின்ன வயசில் நல்லா அலைஞ்சு திரிஞ்சு அம்மா நம்ம மடியில் அம்மா தன்னுடைய மடியில் போட்டு தூங்குன்னு சொல்லும்போது ஒரு ஆரிரோ பாட்டு பாடி தூங்க வைக்கும்போது எவ்வளவு உற்சாகமான மனநிலையில் தூங்குவோமோ அது மாதிரி சாயப்பா இன்னைக்கு நம்மளை தூங்க வைக்க போகிறாரு. அதனால் எல்லோரும் கண்களை மூடி அந்த 10 நிமிஷம் இந்த பதிவு முடிஞ்சதுக்கப்புறம் நான் சொல்லக்கூடிய விஷயத்தை செய்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் கவலைகள் அத்தனையும் தீரும். உங்கள் வாழ்க்கையில் மன உறுதி வெளிப்படும். உங்களை சுற்றியும் அம்பை விட்டு தாக்குன்னு தாக்குறாங்களே, காயங்கள்லாம் இருக்கே, அந்த காயங்கள் அத்தனையும் இந்த இரவு காணாமல் போகும். கர்மாக்கள் ஓடிவிடும் உங்களை விட்டு. ஸோ அத்தனை ஒரு அற்புதமான இரவு, ஒரு அதிசயமான இரவு. இந்த இரவு உங்களுக்கு கடவுள் வழங்கப் போகிறார். உங்களுடன் இருந்து உங்களை தூங்க வைக்க போகிறாரு. பெரிய அதிசயமும் அற்புதமும் இன்று இரவு தூக்கத்தின் மூலமாக நடைபெறப் போகிறது. சைரா, என் உயிரின் உயிரானவர்களே, இந்த பதிவு உங்கள் மனசுக்கு மிக பெரிய ஆறுதலை தரக்கூடிய பதிவு. ஏன்னா மனுஷனுடைய கவலை படாத பாடுபடுத்தி எடுக்குது. ஒரு நிம்மதியான உறக்கம் இல்லை. உறக்கம் ஒரு மனுஷனுக்கு ஒரு வரம். அந்த உறக்கமின்மை அவனுக்கு சாபமாக மாறுது. அதனால் இன்னைக்கு எல்லா கவலைகளும் இல்லாத ஒரு வாழ்க்கையை சாயப்பா உங்களுக்கு கொடுக்க போகிறாருன்னு நினச்சி அவருடைய மடியில் அத்தனை பேரும் தலை வச்சு உறங்கலாம். நம்ம அம்மாவை நினச்சி பாருங்க. சின்ன வயசில் ஒரு சாதாரண தலைவலி வரும்போது அவங்களுடைய மடியே நமது ஒரு சொர்க்கமாகும். அவங்க தலையை கோதி விடும்போது அவ்வளவு தூக்கம், அவ்வளவு ஆனந்தம், அவ்வளவு நிம்மதி, அந்த வலியிலையும் அத்தனை கிடைக்கும். அதே போல தான் சாயப்பா உங்களுக்கும் இன்னைக்கு நல்ல உறக்கத்தை, நல்ல தூக்கத்தை, நிம்மதியான தூக்கத்தை இன்னைக்கு கொடுக்க போகிறார். இந்த பதிவு முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லா சாய்ராமும் 10 நிமிஷம் கண்களை மூடணும். கண்களை மூடி சாயப்பாவோட மடியில் நாம் தூங்குற மாதிரி ஒரு கற்பனை பண்ணுங்க. அந்த கற்பனை பண்ணி முடித்த உடனே 10 நிமிஷம் முடிஞ்ச உடனே படுக்கறைக்கு போய் படுத்துருங்க. இன்னைக்கு பெரிய பெரிய விஷயங்களும் உங்கள் கனவுகள் மூலமாக சாயப்பா ஒரு நல்ல வழியை, ஒரு நல்ல தொடக்கத்தை கொடுக்க போகிறாருன்றது 100%. ஏன் இந்த பதிவை நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, இன்னைக்கு என் மனசுக்குள்ள சாயப்பா சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, எத்தனையோ குழந்தைங்க தூக்கம் இல்லாமல் இருக்காங்க. படுத்த உடனே தூக்கம் அவங்களுக்கு கிடைக்கல. அதனால் அவங்களுக்கு இன்றைக்கி உறக்கம் முக்கியமானதாக இருக்கும். இது ஒரு தொடக்கமாகவும் நம்ம அன்பே சாய் குடும்பத்தில் வரணும்னு அவருடைய வேண்டுதலின்படி, அவருடைய விருப்பத்தின்படி நான் இங்கே உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன். நம்மளுடைய ஒரு விஷயத்தையும் அவர் துணையோடு நாம் சரி பண்ணிடலாம். எவ்வளோ பெரிய விஷயமாக கூட இருக்கட்டும்.
எவ்வளவு பெரிய கஷ்டமாக கூட இருக்கட்டும், கடந்துடலாம், தப்பே இல்லை. ஏன்னா தப்பு செஞ்சால் தண்டனை கடவுள் கொடுக்குறாரு, கொடுக்கட்டும், கொடுத்துட்டு தானே இருக்கிறாரு. இப்போ தண்டனை இல்லாமல் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோமா? அப்போ தண்டனை காலம்தான் இந்த காலம். எல்லோருக்கும் தண்டனை காலம்தான். சில பேருக்கு தப்பு செஞ்சால் கூட இன்னமும் அந்த திமிரோடு வந்து நிற்பாங்க நம்ம முன்னாடி. இன்னமும் அந்த ஆணவம், அந்த கர்வத்தோடு நிற்பாங்க. ஆனால் தப்பே செய்யாமல் இருந்தால் கூட நமக்கு ஆணவமோ கர்வமோ இல்லை. ஏன்னா இந்த வாழ்க்கையை கடவுள் கொடுத்துருக்கிறாருன்ற பரிபூர்ண நம்பிக்கையோடு நாம் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஒவ்வொரு பிரச்சனையும். அதனால் அவங்கக்கிட்ட நம்ம வாக்குவாதம் செய்வதும் மிகப்பெரிய தவறுன்னு நினைக்கிறோம். உங்கள் சைடில் எவ்வளவு தான் நியாயம் இருந்தாலும் சரி, உங்களுக்கு எதிராக அநியாயம் செய்தவர்கள்கிட்ட நீங்கள் பேசும்போது கூட ஆணவத்தோடு பேசுகிறாதீங்க. ஏன்னா கடவுள் அதை கூட விரும்பலை. என்ன சொல்கிறாருன்னா, கடவுள் ஒரு தேளோட இயல்பும் மனிதனுடைய இயல்பை வச்சு பார்க்குறாரு. ஒரு தேள் அப்படின்றது அது ஒரு மனுஷனை கொட்டிக்கிட்டு தான் இருக்கும், கடிச்சிக்கிட்டு தான் இருக்கும். அது தேளோட இயல்பு. அதே போல் வாழ்க்கையை தர்மத்தை கடைப்பிடிக்காதவர்களும் வாழ்க்கையில் நியாயத்தை கடைப்பிடிக்காதவர்களும் அப்படிப்பட்ட வார்த்தைகள் தான் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அப்போது அவங்கக்கிட்ட எதிராக நாம் தர்க்கம் பண்ணால் நாம் தேளாக மாற முடியாது. ஏன்னா நாம் மனுஷனாக தான் இருக்க முடியும். அதனால் எதுக்கு வீணான வார்த்தைகளை நாம் உபயோகிக்கணும்? ஏன் கேவலமான மோசமான வார்த்தைகளை அவங்க மேலே போடணும்? அவங்க நம்மளை பற்றி என்ன வேணாலும் லட்சம் கோடி வார்த்தைகள் நம்ம மேலே அவதூறாக வச்சாலும் வைக்கட்டுமே, யாருக்கு நஷ்டம்? சரி, எத்தனையோ பேர் இவ்வளவு நல்லவனாக இருக்கிற எனக்கு மோசமானவன் இப்படிப்பட்ட விஷயத்தை கேட்குறானே, இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற நம்மளை பார்த்து அநியாயமாக பேசுகிறானே, ஆணவமாக பேசுகிறானே, அதிகாரமாக பேசுகிறானே அப்படின்னு நமக்கு தோணும். அப்போ தோணும்போது என்ன ஆகுது? நம்மளுடைய ஆரோக்கியமும் மனநிலையும் கெட்டு போகுது. நாம் ரோட்டில் நல்லா தான் போகிறோம், ரைட்? ஆனால் எதிரில் வரவன் நம்ம மேலே மோதுறான். அப்போது நமக்கு காயம் ஏற்படாமல் இருக்குமா என்ன? நாம் நல்லா தான் போயிட்டுருக்கோம். இப்போ எதிரில் வரவன் மோதினான்னா நமக்கு காயம் ஏற்பட தான் செய்யும். அப்போ நாம் இல்லை, நான் நல்லா தானே போனேன், நல்லா தானே வந்துன்னு வாதம் செய்ய முடியாது. வாதம் செய்வது வீண். ஏன்னா உனக்கு அடிப்பட்டுடுச்சு. பட்டது தான், வலிச்சது தான், காயம்தான். நீ நேராக ரூட்டில் போனாலும் எதிரில் வரவன் தப்பான ரூட்டில் உன்னை அட்டாக் பண்ணுவான். அப்போது அந்த காயத்தை பொருட்படுத்தாமல் நாம் பாட்டுக்கு நம்ம வேலை பார்க்கும்போது நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அப்போ நீ ஏன் இப்படி வந்துன்னு கேட்டால் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய காயம் காணாமல் போயிடுமா? சொல்லுங்கள். ஏற்கனவே காயம்பட்டு இருக்கு. அப்போ இன்னும் அவனை எதிர்த்து நாம் பேசும்போது மன ரீதியாக நம்ம இன்னமும் கஷ்டப்படுறோம், ரைட்டா? மன ரீதியாக நம்ம இன்னும் கஷ்டப்படுறோம். அப்போது கீழே விழுந்தம்மா, எழுந்திருச்சம்மா, போனமான்னு இருக்கணும். எதிர்த்து வாதம் வேண்டாம். ஏன்னா இந்த வாதம் செய்வதால் நம்ம வாழ்க்கையில் இன்னும் தீராத வினையை நம்ம சம்பாதிக்கிறோம். அதனால் யார் எந்த வார்த்தைகளை பயன்படுத்தினாலும் சரி, அதை சாய்ப்பாக்கிட்ட ஒப்படைச்சிடுங்க. நீங்கள் நிம்மதியாக படுத்து உறங்குங்கள். உங்களோட லட்சியம் உங்களுக்கு பெருசு, அடுத்தவனோட குறுக்கீடு நமக்கு பெருசு இல்லை. உங்கள் லட்சியம், நம்ம லட்சியம் என்ன? நம்ம லட்சியம் என்ன? சாயப்பாவோட அன்பு குழந்தையா இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டு போகிறது, ரைட்? இதான நம்ம லட்சியம். இப்பயும் சொல்கிறேன், உங்கள் கடன், உங்களோட நோய், தாமதம், திருமண பிரச்சனை,
குடும்பத்தில் வேற பிரச்சனை, அத்தனையும் ஒதுக்கிடுங்க, அத்தனையும் ஒதுக்கி தள்ளுங்க. இது என்ன கூடவே பிறந்துச்சா? நமக்கு கேட்குற கூடவே பிறந்துச்சா? நீங்கள் பிறக்கும்போதே இதெல்லாம் உங்களுக்கு வச்சுட்டாங்களா? இல்லையே. வாழ்க்கையில் நாம் எடுத்த முடிவுகளும் ப்ளஸ் நம்ம கர்மாக்களும் இதுக்கு காரணமாக அமைஞ்சது. அதனால் பாதிக்கப்பட்டு இருக்கோம். அப்போது எப்படி இந்த பிரச்சனைகள் தானாக வந்ததோ அதே போல் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் இந்த பிரச்சனை தானாக ஓடிதானே போக போகுது. அப்புறம் என்ன நமக்கு கஷ்டம் சொல்லுங்கள்? கஷ்டமே இல்லை. இனி இஷ்டம் போல் வாழ்க்கை வாழ போகிறோம். அதுக்கு இந்த இரவு மிக மிக அற்புதம் வாய்ந்த ஒரு இரவா இது அமையும். அதில் சந்தேகமே வேண்டாம். யாரையுமே தண்டிக்கணும்னு நினைக்கவோ, அவங்கள கஷ்டப்படுத்தணும்னு நினைக்கவோ, இல்லை கடவுள்கிட்ட அவங்க இப்படி என்ன மோசமான ஒரு வாழ்க்கையை கொடுத்துட்டாங்களோ எந்த விதமான பிரார்த்தனைகளும் இருக்கக்கூடாதுன்னு சாய்ப்பா விரும்புகிறார். ஏன்னா உங்களை உயர்ந்த இடத்துக்கு அழைச்சிட்டு போகிறாரு. நம்ம தாழ்ந்த இடத்துல இருக்கோம், அங்கே இருந்து நம்மளை உயர்ந்த இடத்துக்கு கூட்டு போகிறார். ஒரு ஸ்டேஜில் அவங்க தாழ்ந்திருப்பாங்க, நாம் உயர்ந்திருப்போம். நாம் கீழே பார்ப்பது இல்லை, நம்ம கண்கள் மேலே தான் பார்க்குது. ஏன்னா மேலே பார்க்கறது தான் உயர்ந்த இடம், கீழே பார்க்கறது தாழ்ந்த இடம். அப்போ தாழ்ந்த இடத்துல நீங்கள் இருக்கும்போது தான் உங்களை யாராவது அம்பினால் வீழ்த்தினா கூட காயம் ஏற்படும். அப்போது கொஞ்சம் உயர்ந்தீங்கன்னா கூட அந்த அம்பு உங்களை காயப்படுத்தும். இன்னும் கொஞ்சம் உயர்ந்தனா காயப்படுத்த வாய்ப்பு இருக்குது, இன்னும் கொஞ்சம் உயர்ந்தால் காயப்படுத்த வாய்ப்பே கிடையாது. புரியுதா உங்களுக்கு? அப்போது எதிரில் இருக்கக்கூடிய அம்பு நம்மளை காயப்படுத்துதுன்னா நாம் இன்னமும் தாழ்ந்த இடத்துல தான் இருக்கோன்னு அர்த்தம். அப்போது சாயப்பா என்ன சொல்கிறாரு? உயர்ந்த இடத்துக்கு போ. அப்போ தான் எத்தனை அம்புகள் வந்தாலும் உன்னுடைய நிழலை கூட அது டச் பண்ணாது. ஒரு காக்காவை குறி வைக்கலாம், ஒரு குருவியை குறி வைக்கலாம், ஒரு புறாவை குறி வைக்கலாம், ஒரு கழுகை குறி வைக்க முடியுமா? கழுகு 1000 அடிக்கு மேலே பறக்குது, காக்காவோ 100 அடிக்கு மேலே பறக்கலை. அப்போ தொலைவில் இருக்கக்கூடிய கழுகை இங்கே இருந்து அம்பை வச்சு தாக்கி அதை உயிரை பறிக்க முடியுமா? யோசிச்சு பாருங்க. அப்போது நமக்கு எதிரிகள் மூலமாக இப்பையும் அந்த அம்பு நமக்கு காயத்தை ஏற்படுத்துதுன்னா நாம் இன்னமும் அதே இடத்துல தான் இருக்கோம். அதான் சாயப்பா சொல்கிறாரு, கவலைகளை என்னிடம் ஒப்படைச்சிட்டு நீ உயர பறந்து போ. ஏன்னா உனக்கு ரெக்கை இருக்குது, உனக்கு திறன் இருக்குது. நீ அதை எதையுமே பயன்படுத்தாமல் ரெக்கையை உடைச்ச கழுகு போல நீயா ஒரு மாய வலையில் சிக்கி இந்த அம்புகளால் சேதப்படுத்திக்கிட்டே உன்னை தயாரிச்சிட்ருக்க. இப்போ இந்த இடம் சரியில்லை, இந்த இடம் சரியில்லை, இந்த இடத்த விட்டு பறந்து போ. எனக்குமே சம்டைம்ஸ் சில கோபங்கள் வரும்போது எனக்கு இன்றைக்கி சொல்லிக் கொடுத்த பாடம் தான் எனக்கு இது பயன்படும். ஸோ எதிரிகளால் வீழ்த்தப்பட்ட அம்பு என் மீது இன்னமும் எனக்கு காயத்தை ஏற்படுத்துதுன்னா நான் இன்னும் பறக்க ஆரம்பிக்கலைன்னு அர்த்தம். அந்த இடத்த நீங்கள் நினச்சி பாருங்கள். அப்போது உயர பறக்கணுமா, பறந்தாதான் அம்பு நம்மளை சேதப்படுத்தாதா அப்படின்ற ஒரு புரிதல் இந்த நிமிஷம் சட்டுன்னு உங்கள் மனசுக்கு வந்துட்டு போகட்டும். சாயப்பா ஆணையின்படி அது வந்துட்டு போகட்டும். ஒரு விஷயமும் உங்கள் மனசில் தொடுது வார்த்தைகள் மூலமாக. அப்போது தொட்டதை நம்ம விடக்கூடாது. தொட்டதை விட்டுட்டா நம்ம வாழ்க்கை நம்மளை விட்டு போயிடும். தொட்டதை விடாமல் இருந்தால் நம்ம வாழ்க்கை மென்மேலும்
பிரகாசிக்கும். அப்போ வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிக்கிறதுக்கும் உயரத்தில் பறக்கிறதுக்கும் தீமைகள் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் எந்த பிரச்சனைகளும் வராமல் இருப்பதற்கும் இத்தனை விஷயங்கள் நமக்கு தேவைப்படுது. அதாவது அநியாயமானவர்கள் தொடர்ந்து உங்கள் கூட இருந்துக்கிட்டு தான் இருப்பாங்க. ஆனால் அவங்க மூலமாக பெறக்கூடிய துன்பம் உங்களுக்கு வரக்கூடாதுன்னு எத்தனை பேர் நினைக்கிறீங்க? அப்போது அந்த இடத்துல நீங்கள் இருக்கக்கூடாது. உண்மையிலேயே நமக்கு 2 ரெக்கை இருந்துச்சுன்னா பறந்துருவோமா இல்லையா? ஆனால் ரெக்கையை விட மிகப்பெரிய பலம் ஒன்று இருக்குது. என்ன தெரியுமா? மனது. மனசை நினச்சா அதை விட நீங்கள் அதிகமாக பறக்கலாம். சுனிதா வில்லியம்ஸ் என்ன பண்ணாங்க? என்ன செஞ்சாங்க? எப்படிப்பட்ட ஒரு பிரம்மாண்டமாக 7 நாள் 8 நாளில் அங்கே ஆராய்ச்சி பண்ணுறேன்னு சொல்லி அங்கே ஒரு சில பிரச்சனைகள்லாம் ஏற்படுத்தி 8 மாதம் எப்படி இருந்தாங்க? திருப்பி எந்த நம்பிக்கையில் வந்தாங்க? ஸோ மனசே ஒரு மந்திர சக்தி, மனசே ஒரு மிராக்கல். ஸோ அந்த மனசு இருந்துருச்சுன்னா நம்ம லைஃபு அப்படின்ற ஒரு விஷயம் நீங்கள் எப்படிப்பட்டதாக மாற்றணும்னு நினைக்கிறீங்களோ அப்படிப்பட்டதாக நாம் மாற்ற முடியும். பல லட்சியத்தை நம்ம அடைவதே அந்த மனதில் ஏற்பட்ட படிப்புகள் தான். முடியாதுன்னு நினச்சி ஒதுங்கிறது, முடியும்னு நினச்சி ஆரம்பிக்கிறது. அதாவது எங்கே நாம் நிறுத்தணுமோ அங்கே மறுபடியும் ஆரம்பிக்கணுன்ற தாட் வந்துடுச்சுன்னா அவங்க வாழ்க்கையில் உயர உயர பறப்பார்கள். அப்போது அவங்க திறமையை ஃபோக்கஸ் பண்ணணுமே தவிர எதிர்த்து வரக்கூடிய விமர்சனத்தை ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது. விமர்சனங்கள் உங்களை வாழ வைக்குது, அழிக்க வைப்பது இல்லை. இப்போது உங்கள் குடும்பத்தில் உங்களை டார்கெட் பண்ணுறாங்கன்னா என்ன அர்த்தம்? வேறு யாரையும் டார்கெட் பண்ணாமல் உங்களை டார்கெட் பண்ணுறாங்கன்னா என்ன அர்த்தம்? நீங்கள் வளர ஆரம்பிச்சிட்டீங்க, அதனால தான் உங்கள் சைடில் ஒரு விமர்சனத்தை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. வேறு யாரை பற்றி விமர்சனங்கள் வரல, ஆனால் உங்களை பற்றி தான் டார்கெட் பண்ணுறாங்க. உங்கள் ஃபேமிலியில் உங்கள் உறவு, உங்கள் நண்பர்கள், எக்ஸட்ரா எக்ஸட்ரா எக்ஸட்ரா. அப்போது உங்கள் வளர்ச்சி அவங்களுக்கு ஒரு பெரிய அளவில் அதிர்ச்சியை கொடுக்குது. அதனால தான் உங்கள் மேலே இருக்கக்கூடிய அத்தனை விஷயத்தையும் கிளறுறாங்க. ஒரு சின்ன ஒரு விஷயம் வந்தால் கூட அதை இந்த அரசியல்வாதிங்க அடுத்த எதிர்கட்சியில் என்ன நடக்குதோ, ஆளுங்கட்சியில் என்ன நடக்குதோ அதை அப்படியே ஒரு புள்ளி பண்ணி அதை பெருசாக கோலம் போட்டு கொடுத்துட்ற மாதிரி இப்போ அரசியலை விட குடும்பத்தில் இருக்கக்கூடிய அரசியல் மிக பெரிய அளவில் போகுது. இன்னொரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். நம்மள இதுக்கு முன்னாடி யாரும் எதுவும் சொல்லலை, செய்யலை. ஏன் தெரியுமா? நீங்கள் அவங்களுக்கு கீழே இருந்தீங்க. இப்போது உங்களை எதிர்க்கணும்னு முடிவு பண்ணுறாங்க. ஏன்னா ஒன்று அவங்க லெவலுக்கு வரீங்க, இல்லை அவங்க லெவலுக்கு மேலே நீங்கள் போகிறீங்க. அதை தாங்கிக்க முடியல. நண்பர்கள் கூட்டத்துலேயும் சரி, உறவுகள் கூட்டத்துலேயும் சரி இல்லை எதிர் வீட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் சரி, அதை தாங்கிக்க முடியல. அப்போ தான் 4 திசையில் இருந்து அம்புகள் வருது. இப்போ அம்புகள் வருதுன்னா அந்த அம்பை வாங்கிக்கிட்டு வலியை ஏற்றுக்கிறது சரியா? இல்லை இந்த இடத்துல இருந்து பறக்கணும், இந்த எந்த விதமான காயங்களும் என்னோட மனசுக்கு எட்டக்கூடாது அப்படின்னா மனசில் இருக்கக்கூடிய விஷயத்தை மாற்றணும். அப்படி மாற்றும்போது இயல்பாகவே உங்கள் வாழ்க்கையில் பெரிய அளவில் முயற்சிகளும் உழைப்புகளும் ஏற்படுது. அதற்கு தகுந்த அவுட்புட் உங்களுக்கு வருது. அந்த அவுட்புட் உங்கள் வாழ்க்கையை மேலும் 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 வளர வைக்குது, வாழ வைக்குது. இது உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் பல நல்ல விஷயங்களை அது நடத்தி வைக்குது. பல நல்ல விஷயங்கள், 1 இல்லை 2 இல்லை, ஏகப்பட்ட விஷயங்களை நடத்தி வைக்குது.
இதையெல்லாம் நாம் புரிஞ்சிக்க தயாராக இல்லை. அதனால தான் இரவு தூக்கம் தொலையுது. தூக்கம் தொலைஞ்சிடுச்சுன்னா அடுத்த நாள் காலையில் எல்லாமே பாழா போகுது. எல்லாமே. பல பேருக்கு 4 மணிக்கு எழுந்திருக்கணும்னு ஆசை, பிரச்சனைகள் தீரணும் அப்படின்னா 4 மணிக்கு எழுந்திருக்கணும்னு ஆசை. ஆனால் இரவு தூங்குனா தானே காலையில் எழுந்திருக்க முடியும். இரவை நாம் என்ன பண்ணுறோம், ஒரு சாபமாக மாறி போகுது மனுஷனுக்கு. இரவுன்றது ஒரு சொர்க்கமாக இருக்கணும். ஏன்னா அவன் படுத்த உடனே தூங்குறான், இதுதான் சொர்க்கம். நைட்டு 1-2 மணி வரைக்கும் ஆந்த மாதிரி முடிச்சுட்டு இருக்கக்கூடாது. வேலை செய்கிறவனுக்கும் அந்த பிரச்சனை, வேலை செய்யாமல் இருக்கிறவனுக்கும் பிரச்சனை. நான் சொன்ன மாதிரி இல்லை வேலை தானே செய்கிறேன் அப்போ பிரச்சனை வராது அப்படின்னு நினைக்கிறது. நான் ஒழுங்காக தானே போகிறேன், எதிரில் இருக்கிறவன் வண்டியில் என் மேலே அடித்தா எனக்கு காயம் ஏற்படாது அப்படின்னு சொல்கிற மாதிரி. அப்போது நம்ம லைஃப்பில் நாம் என்ன முடிவு பண்ணுறோமோ அதன்படி நம்ம முடிவு பண்ணலாம். இல்லை இரவு வேலை எனக்கு வேண்டான்னு சொல்லி நீங்கள் முடிவு பண்ண ஆரம்பிச்சிட்டா உண்மையிலேயே அதற்கு உண்டான வழிகள் உங்களுக்கு கிடைச்சிடும், நிச்சயமாக கிடைச்சிடும். ஆனால் இந்த விஷயம் பொறுத்த வரைக்கும் எனக்கு இது ஒரு பாடமாக நானும் எடுத்துக்கிட்டு இரவு வேலைக்கு குட் பை சொல்வதற்கு உண்டான காலத்தை ரெடி பண்ணத்தான் போகிறேன். அதுக்கு இன்னும் 6 மாதம் ஆகும். ஸோ இந்த இயர் முடிஞ்சிரும்னு நினைக்கிறேன். ஏன்னா சொல்லக்கூடியவனே தகுதியானவனாக இருந்தால் தான் நான் சொல்ல முடியும். நான் தகுதி இல்லாதப்போ அதை உங்ககிட்ட பேசுனேன்னா நான் காலையில் பதிவில் சொன்ன மாதிரி இதெல்லாம் அடுத்தவனுக்காக வாழும்போது நம்ம கோமாளியாக மாறிடுவோன்னு சொன்னேன்ல, அது மாதிரி நான் கோமாளியாக ஆகிடக்கூடாது. இன்றைக்கி காலையில் எத்தனை பேர் அந்த பதிவை கேட்டீங்கன்னு தெரியல. ஆனால் ஒரு சாய்ராம் இந்த 3 வாழ்க்கையில் நான் இத்தனை நாள் முதல் வாழ்க்கையை வாழ்ந்து இன்னைக்கு வரைக்கும் கண்ணீரோடு இருக்கிற எனக்கு அப்படியே என்னோட கன்னத்தில் கடவுள் நேரடியாக அரைஞ்ச மாதிரி இருந்துச்சு. இனி பாருங்க என் லைஃப்பை நான் எப்படி மாற்றி நிற்கிறேன். நீங்கள் சொன்ன அந்த 3வது வாழ்க்கையை நான் எப்படி வாழ போகிறேன்றதை மட்டும் நீங்கள் பாருங்க அப்படின்னாங்க. எஸ், அதுதான் அன்பை சாய் குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளோட மன உறுதி. எங்கெங்க மன உறுதி இருக்குதோ அங்கே தெய்வம் நிற்கும். எங்கெங்க மன உறுதி இருக்குதோ அங்கே வெற்றி கிட்டும். எங்கெங்க மன உறுதி இருக்குதோ அங்கே புகழ் யாராலையும், இன்னும் சொல்லணும்னா எவனாலையும் அசைச்சு பார்க்கவே முடியாது. ஸோ முடியாது அப்படின்ற ஒரு வார்த்தையே உங்கள் வாழ்க்கையில் வராது. அதாவது அப்பா அம்மா பல கோடி ரூபாய் சேர்த்து வச்ச குழந்தைங்களோட வாழ்க்கை எப்படி இருக்கும்? சந்தோஷமாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். அப்போது அந்த சந்தோஷம் அவங்க உழைச்சாங்கன்னா எப்படி இருக்கும்? இன்னும் சந்தோஷமாக இருக்கும். நம்ம வாழ்க்கையும் அப்படி தான். அப்பா அம்மா சேர்த்து வச்ச சொத்து எப்படியோ அதே போல் கடவுள் கொடுத்த சொத்து என்ன தெரியுமா? நம்ம 6வது அறிவும், நம்மளுடைய உடல் உழைப்பும், நம்ம மன உறுதியும், நம்மளுடைய தெய்வீக நம்பிக்கையும், நம்மளுடைய நல்ல எண்ணங்களும், இதெல்லாம் அதை விட இங்கே சொத்து ஜாஸ்தி. ஆனால் இந்த சொத்தை யாரும் பயன்படுத்திக்கல. ஒரு 20 வீடு இருக்குது, அந்த 20 வீடை பயன்படுத்தாமல் இருக்கிற வரைக்கும் அந்த வீட்டுக்கு உண்டான வருமானத்தை பார்க்க முடியாது. அந்த 20 வீடையும் ஒரு வீடை 10,000 ரூபாய்க்கு வருமானத்துக்கு விட்டா, வாடகைக்கு விட்டா என்ன ஆகும்? அது மாதிரி தான். அப்போது நம்மளுடைய சொத்துக்களை நாம் பயன்படுத்திக்காத வரைக்கும் அது நமக்கு எந்த விதமான நல்ல விஷயத்தையும் கற்றுக் கொடுக்காது. புரியுதா உங்களுக்கு? கற்றுக் கொடுக்காது. அப்போ சொத்தை விட என்னப்பா என்கிட்ட இருக்குதுன்னா உங்கள் மன உறுதியை நீங்கள் அழிச்சிங்க. எதை வச்சு அழிச்சிங்கன்னா கவலை என்ற ஆயுதத்தை வச்சு, துன்பம் என்ற ஆயுதத்தை வச்சு அழிச்சிங்க.
ஆறாவது அறிவை பயத்தினால அழிச்சிங்க. இப்படி நம்ம சொத்துக்களை நாம் சேதப்படுத்தும் போது சொத்துக்கள் எப்படி நமக்கு பலனுள்ளதாக இருக்கும்? அப்போ அந்த சொத்துக்கள் என்ன ஆகுது? நமக்கு எந்த இடத்துலையும் பயன்படாமலே போகுது. ஸோ இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா அப்படின்ற மாதிரி நம்ம வாழ்க்கையில் நாம் நினைக்கிற இது எதுவும் நடக்கலைன்னா நாம் நமது சொத்துக்களை, நல்லா புரிஞ்சுக்கோங்க, நாம் நமது சொத்துக்களை கவலை, துன்பம், துக்கம், இழப்பு இதன் மூலமாக அதை தொடர்ந்து அழிச்சிக்கிட்டே இருக்கிறோம். அதனால தான் நம்ம வாழ்க்கையில் எதையுமே நம்மளால் சாதிக்க முடியல. சரி, சாதிக்க தான் முடியல, தூக்கம் கூட ஏன் வர முடியலன்னா நம்மளுடைய எதிர்பார்ப்பு வேறு பக்கம் இருக்குது. ரெண்டாவது, நமக்கு நாமளே ஒரு குற்ற உணர்ச்சியில் இருக்கோம். நமக்கு போதிய அறிவு இருந்தும் நாம் முன்னுக்கு வரலை அப்படின்னு அந்த அந்த குற்ற உணர்ச்சி தான் ஒரு மனுஷனுடைய தூக்கத்தை கெடுக்குது. நல்லவர்களுக்கு ஏன் இப்போ கெட்டவன் அவன் ஏதோ அயோக்கியத்தனம் பண்ணான், பல பேரோட வாழ்க்கையை கெடுத்தான், அவன் ஒரு பெரிய சாபத்துக்கு ஆளாக இருக்கான், ஓகே படுத்தா தூக்கம் வரல, சரி அவனுக்கு சரி. ஆனால் நாம் யாருடைய வாழ்க்கையும் கெடுக்கலை, யாருடைய வாழ்க்கையும் அழிக்கலை. நல்ல விஷயத்தை நம்ம நிறைய செஞ்சோம், ஆனாலும் நமக்கு துக்கம். ஏன் தூக்கம் வரல அப்படின்னா நம்மளுடைய அறிவாற்றலை பயன்படுத்தாத அறிவு கூட உங்கள் வாழ்க்கையில் உயர்த்தாது. அப்போ வாழ்க்கையில் உயரலைன்னும் போது நமக்கு படுத்தா தூக்கமும் வர மாட்டேங்குது. இங்கே ஒரு சாய்ராம் சொன்னாங்க, கண்டிப்பாக அந்த கமெண்ட் நான் படித்தேன். அந்த கமெண்ட்டில் அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, நான் ஒரு பில்டிங் வீட்டு வேலை பண்ணியிருக்கேன், கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கேன். அந்த கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு அந்த இன்ஜினியருக்கு 95% காசு கொடுத்துட்டேன். ஆனால் இன்னமும் அவங்க எங்களுடைய பில்டிங்கை முடிக்கலை. நான் சாயப்பா சொல்லக்கூடிய அந்த பொறுமையும் நம்பிக்கையும் அந்த ஒரு இதில் நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். திஸ் இஸ் அ ராங், இது ராங். என்னைக்கு நீங்கள் அவங்க ஏமாத்துறாங்கன்னு தெரியுதோ அந்த இடத்துல நீங்கள் பேசுகிறது தப்பு இல்லை, ஆனால் லிமிட்டாக பேசணும். இந்த உலகம் ஒரு மனுஷனை ஏமாத்துதுன்னா அவன் ஏமாந்தவன் அவன் இளிச்சவாயன்னு நினச்சதால தான் ஏமாத்துது. புரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம ஆஃபீஸ்லேயும் நாம் ஒரு ப்ரைஸ் கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஒரு 7000 ரூபாய் நம்ம ரேட் சொல்கிறோம், ஒரு சர்வீஸ் பண்ணுறதுக்கு 7000 ரூபாய் ஆகுதுன்னு. அவங்க ஒத்துக்கிட்டு அந்த பணத்துக்கு இல்லை 5000 தான் நான் கொடுப்பேன், 2000 கொடுக்க மாட்டேன்னா நாங்கள் என்ன தெரியுமா பண்ணுவோம்? லேப்டாப்பை நீங்கள் தொட முடியாதுன்னு சொல்லுவோம். லேப்டாப்பை தொட முடியாதுன்னு சொல்லுவோம். இது சரியா தப்பா? நீங்கள் சொல்லுங்கள், இது சரியா தப்பா? அப்போது இல்லை தப்பு தான், நம்ம பாவம் அவர் அப்படின்னு. அவர் பாவப்படக்கூடியவராக இருந்தால் பரவாயில்ல, பாவப்படக்கூடியவர், அவருக்கு உதவி செய்யணும், அந்த இடத்துல அவர் இருந்தாருன்னா அந்த 7000 ரூபாய் எனக்கு வேண்டாம். இப்பயே சொல்கிறேன், நான் ஓப்பனாகவே சொல்கிறேன். ஏன்னா கலைஞர் சொன்ன மாதிரி சொன்னதை தான் செய்வோம், செய்வதை தான் சொல்லுவோம், அதே தாட்டு தான். அப்போது என்னை ஏமாற்றணும் சொல்லும்போது 7000 ரூபாய் பேசுனது, ஆனால் கொடுக்கும்போது 5000 தான் கொடுப்பேன், லேப்டாப்பை கொடுங்கன்னு சொல்லி கேட்கும்போது நீ அடாவடி பண்ணுறியா? அதே அடாவடி நானும் செய்கிறேன். ஆனால் லிமிட், சர்டன் லிமிட். இப்போ ஒரு ஸ்டேஜுக்கு மேலே இல்லைங்க காசு இல்லைங்க அப்படின்னாருன்னா தாராளமாக நீங்கள் எடுத்துகிட்டு போங்க, எப்போ வேணாலும் கொடுங்க, நோ ப்ராப்ளம். நீங்கள் கொடுக்கலனாலும் பரவாயில்ல, அது யாருக்கோ தானம் பண்ணுற மாதிரி நம்ம பண்ணுறோம், அவ்வளோதான். ஆக மொத்தம் நான் மனசளவில் ஏமாந்துட்டேன்னு நினைக்காத அளவில் நான் இருக்கணும். அப்போ அந்த பில்டருக்கு நீங்கள் அடுத்த நாள் நாளைக்கே சொல்லுங்கள், இல்லை 2 பேரை வச்சு பேசுங்க, நீங்கள் பேச வேண்டாம், 2 பேரை வச்சு பேசுங்க, உங்கள் சொந்த பந்தத்தில் இருக்கிறவங்கள கூப்பிட்டு வச்சு பேசுங்க. என்ன ஆச்சு? 95% பேமெண்ட் பண்ணிட்டல, அப்புறம் ஏன் முடிச்சு கொடுக்கல, ஏன் நியாயத்தை மீறுறது கேளுங்க. இப்பயே சொல்கிறேன், இது மாதிரி ஒரு விஷயத்தை நம்ம பேசுகிறோம் அப்படின்னா கூட 2 பேர் 3 பேர் வேணும், கண்டிப்பாக வேணும்.
ஏன்னா ஒத்தைக்கு ஒத்த பேசும்போது ஃபைனலைஸ் ஆகாது. 2 பேரை கூப்பிட்டு உட்கார வச்சு பேசுனாதான் ஃபைனலைஸ் ஆகும். இது பைபிளில் சொல்லியிருக்கக்கூடிய வார்த்தை. 2 பேரையோ இல்லை 3 பேரையோ இல்லை 4 பேரையோ கூட்டிட்டு போ. அடிக்கிறதுக்கு உதைக்கிறதுக்கு இல்லை, நியாயத்தை பேசுறதுக்கு. நம்ம சண்டை போட போகல, கெட்ட வார்த்தைகள் சொல்ல போகல, நம்ம இண்டிவிஜுவலாக ஃபைட் பண்ண முடியல. அதனால கூட 2 பேர் 3 பேரோட நம்ம போய் பேசும்போது அந்த இடத்துல அந்த பேச்சுக்கு ஒரு மதிப்பு இருக்கும். மாற்றி பேச மாட்டார்கள். அப்படி மாற்றி பேச முடியாத ஆட்களை பார்த்து ஒரு 2லேருந்து 4 பேரை கூட்டுட்டு போங்க. ஏன்னா நீங்கள் ஏமாறக்கூடாது. கஷ்டப்பட்டு உழைச்ச பணம், கஷ்டப்பட்டு உழைச்ச பணம். சாயப்பா ஒரு கண்ணத்தை காட்டு, ஒரு கண்ணத்தில் அரைஞ்ச இன்னொரு கண்ணத்தை காட்டுன்னு சொல்லலை. ஓகே, அது சொல்லலை. அந்த அளவுக்கு நம்ம போக முடியாது. இன்றைக்கி இருக்கக்கூடிய ப்ராக்டிக்கல் லைஃப்பை தான் நம்ம பார்க்கணும். ரைட்டா? ப்ராக்டிக்கல் லைஃப்பை தான் பார்க்கணும். அப்போது இது குடும்ப உறவுகள் வேற. கணவர் அடிக்கிறாரு, கணவரை திருப்பி அடிக்கவா? அது வேண்டாம். முடிஞ்ச அளவுக்கு வாழுங்க. முடியலன்னா தனியாக இருக்க முடியும்னு நம்பிக்கை வந்துச்சுன்னா தனியாக இருந்துடுங்க. கடவுளுடைய விருப்பம் நீங்கள் தனியாக இருக்கிறதா கூட இருக்கலாம். புரிஞ்சுக்கோங்க. நம்முடைய விருப்பம் கடவுளோட விருப்பம் அப்படின்னு நாம் நினைக்கிறோம். அப்போ கடவுள் என்ன சொல்கிறாருன்னா, உன்னுடைய விருப்பத்தின்படி நீங்கள் கூட வாழணும்னா நீ கஷ்டப்படுவதுக்கு தயாரா? கஷ்டப்பட தயாராக இருந்தால் நீ இருந்துட்டு போ. கஷ்டப்பட தயார் இல்லைன்னா தனியாக நில்லு, என்னுடைய சக்தி உனக்கு கிடைக்கும். ஏன்னா சில விஷயங்களை நாம் அனுபவ ரீதியாக புரிஞ்சுக்கணும். நம்மளால் தனியாக நிற்க முடியுமா? வெல் அண்ட் குட். ஆனால் எமோஷ்னலாக அடுத்த ஒரு வாழ்க்கையை உடனே தேடக்கூடாது. என்னோடய வாழ்க்கையில் அடுத்த ஒரு வாழ்க்கையை நான் எமோஷ்னலாக தேட ஆரம்பித்து இருந்தால் அதுக்கு எனக்கு பிரச்சனைகள் வந்திருக்க வாய்ப்புகளும் நிறைய இருந்திருக்கும். அதனால் அடுத்த கட்டம் என்னவோ கடவுள் முடிவு செய்யட்டும். அதற்கு தகுந்த சாதகம், அதற்கு தகுந்த சூழ்நிலை அவர் உருவாக்குனாருன்னா ரொம்ப சந்தோஷம். இல்லை இப்படி தான் இருக்கணும்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இதுலேயும் சந்தோஷம், அதுலேயும் சந்தோஷம். ஸோ முதலுக்கு மோசம் இல்லைன்னு சொல்லுவாங்கள்ல, அது போல் எதுக்கும் நமக்கு நஷ்டமே இல்லைப்பா, எல்லாமே தெளிவாக இருக்குதுப்பா. ஸோ இதையெல்லாம் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். உறக்கம் இல்லாமல் தவிப்பதற்கு இத்தனை காரணங்கள் அமையுது. நான் எப்படி எதிர்த்து ஃபைட் பண்ணுவேன், எனக்குள்ள திறமை இருந்தும் எனக்கு பேக்கப் இல்லை, ஒரு ஒரு பலசாலி என் கூட இல்லைன்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் பலசாலிகளை சாயப்பா உருவாக்கி தருவார். உங்கள் பிரச்சனையை யார் மூலமாக தீர்த்தா அது சரியாக இருக்குமோ அவர் மூலமாக அதை தீர்த்து வைத்து உங்களை சந்தோஷன்ற கடலில் ஆழ்த்துவார். இது எல்லாமே நடக்குது. ஆனால் நாம் எல்லா விஷயத்துக்கும் கொஞ்சம் கான்ஃபிடெண்ட்டாக மன உறுதியோடு ஈடுபட்டோன்னா எல்லா நல்ல விஷயங்களும் நம்ம வாழ்க்கையில் நடந்தே தீரும். அதாவது ஃபஸ்ட்டில் இருந்து லாஸ்ட்டு வரைக்கும் படிக்கிறாங்க இல்லையா ஸ்கூல் பசங்க, அவங்க ஃபெயில் ஆவாங்க. சொல்லுங்கள், ஃபெயில் ஆவாங்க இல்லை ஜஸ்ட்டு பாஸ் ஆவாங்க? A to Z முடிக்கிறாங்க. ஸோ குறைஞ்சது மினிமம் 90% மார்க்கை ஸ்கோர் பண்ணுவாங்க. அதான் நியாயம். ஏன்னா படித்தது மறக்காது, படித்தது அந்த பலன் நிச்சயமாக கொடுத்தே ஆகும். இப்போ என்ன மாதிரி பையன் ஓகே நான் படித்தோம் செஞ்சோம், என்னடா அது வெறும் 35 மார்க் தான் வாங்கியிருக்கோம், இல்லையே நம்ம 90 மார்க் தான் நான் வாங்கியிருக்கோன்னு நினச்சா எனக்கே சிரிப்பாக இருக்கும். ஏன்னா நாம் படித்தது எவ்வளோன்னு நமக்கு தெரியும். அதற்கு தகுந்த மதிப்பெண் தான். பாஸ் ஆனாவே பெரிய விஷயமா நம்ம நினைக்கிறோம். 10 பேருக்கு ஊருக்கே ட்ரீட் கொடுக்கணும், ஊருக்கே சமைச்சு போடணும், ஊருக்கே அன்னதானம் கொடுக்கணும்னு நினைக்கிறோம். அப்போது நாம் எந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கையில் மன உறுதியோடு இருக்கிறோமோ அந்த அளவுக்கு வெற்றி பெறுவதுன்றது ரொம்ப சுலபம், ரொம்ப ஈஸி, ரொம்ப ரொம்ப ஈஸி. அதில் எந்த விதமான சந்தேகமும் உங்களுக்கு வேண்டாம். மன உறுதி, மன உறுதி, மன உறுதி, அந்த ஒரே ஒரு மந்திர சொல் உங்கள் வாழ்க்கையில் எப்பயுமே பயன்படுத்துங்க. ஸோ கவலைகள் உங்களுக்கு இனி இல்லை, துக்கம் இல்லை.
10 நிமிஷம் சாயப்பாவுடைய மடியில் படுத்து தூங்குற மாதிரி ஒரு மெடிடேஷன் இந்த பதிவு முடிஞ்சதுக்கப்புறம் கீழே உட்காந்தோ இல்லை சேரில் உட்காந்தோ கொஞ்சம் நிமிர்ந்து கண்களை மூடி ஆனந்தமாக, அதாவது தூங்குறதுக்கு முன்னாடி செய்யணும். பாத்ரூம்லாம் போயிட்டு வந்து அதுக்கப்புறமா தூங்க போகிறதுக்கு முன்னாடி செய்யணும். அதுக்கப்புறம் எந்த விதமான இதுவும் இருக்கக்கூடாது. ஃபோன் பார்க்கக்கூடாது, வாட்ஸ்அப் நோண்டக்கூடாது, எதுவுமே செய்யக்கூடாது. ஓகே, இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் இனி ஒவ்வொரு நாளும் இந்த உறக்கம், இன்றைக்கி எப்படி நிம்மதியான உறக்கத்தை உறங்குறீங்களோ அதே உறக்கம் உங்களுக்கு எப்பொழுதும் எப்பையும் கிடைக்கணும்னு நான் சாயப்பா கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். அதே போல் 27/3/2025 நம்ம விஷ்ணு சாய்ராமுடைய பர்த்டே. அதனால் நாளைக்கு ஈவினிங், அதாவது 23ஆம் தேதி அன்னைக்கு லைவு 6 மணியில் இருந்து 7 மணி வரைக்கும் லைவ் இருக்குது. நாம் அன்னைக்கு சாயப்பா பற்றி நம்ம பேசுவோம். நிறைய விஷயங்கள் உங்களுக்கு என்னென்ன டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் கேளுங்க. கரெக்டாக ஷார்ப்பாக 6 மணிக்கு ஆரம்பிச்சிடும். ஏன்னா இப்போல்லாம் வந்து லாஸ்ட்டாக ஒரு 5-6 லைவ்ஸ் வந்து கொடுத்துட்ருக்கோம். ஷார்ப்பாக அக்யூரேட்டாக ஆரம்பிச்சிடுறோம். கரெக்டாக 7 மணி வரைக்கும் தான். ஏன்னா 7:30க்கு மேலே அவுட் ஆஃப் ஸ்டேஷனை கிளம்பணும். அதில் கரெக்டாக 6 to 7க்குள்ளே நம்ம லைவ் முடிக்கிறோம். சாயப்பாவுடைய அன்பையும் அருளையும் அந்த லைவில் நாம் பெறுகிறோம். அதே போல் அன்பை சாய் வெற்றி நிச்சயம் சாயின் சத்தியம். இன்றைக்கி வந்து ஒரு சாய்ராம் வந்து ரொம்ப டீட்டெயில்டாக சொல்லியிருந்தாங்க. காலையில் கேட்கக்கூடிய அந்த வார்த்தை 2 நிமிஷம் மட்டும் கொடுங்க போதும் அப்படின்னாங்க. எனக்கு வந்து அவ்வளவு அந்த 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 வெற்றி நிச்சயம் சாயின் சத்தியம் உங்களை மனசை மாற்றி இருக்குதுன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் தொடர்ந்து ஆடியோ கொடுத்துக்கிட்டே இருக்கோம், நீங்களும் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. இதனால் நேரம் வந்து உங்களுக்கு கிடைக்காம போயிடுமோன்னு சொல்லி தான் நாம் அந்த ஸ்லாட்டை நிறுத்தணும். பட் மறுபடியும் கொடுக்கணும்னு தோணுது. ஒருவேளை நாளைக்கு வந்தாலும் வரலாம், இல்லை எப்போ வருதோ அப்போலேருந்து மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அதே போல் அன்பே சாய் ப்ரேயர் அப்படின்ற ஒரு யூடியூப் இருக்குது. அதில் ரெகுலராக காலையில் 10 மணிக்கு ஒரு 7ல் இருந்து 10 பேருடைய பிரார்த்தனைகள் அது வரும். ஒவ்வொரு நாளும் காலையில் 10:30 மணிக்கு. ஏன்னா அந்த ஆடியோ கொடுக்கறது 10 நிமிஷம் வரும். ஸோ நம்ம ரவுண்ட் பண்ணிக்கலாம். 10:30 மணிக்கு கூட்டு பிரார்த்தனைகள் நீங்கள் அனைவரும் கண்டிப்பாக செய்ய வேண்டும். அதே போல் என்னால் 10:30 மணிக்கு அட்டன் பண்ண முடியாது அப்படின்றவங்க அந்த பதிவை மட்டும் கேட்காம இருக்கக்கூடாது. ஏன்னா பிறருக்காக பிரார்த்தனை செய்யும்போது பெரிய பலனை நாம் அடையலாம். அதன் மூலமாக நமக்கு கிடைக்க வேண்டிய மன உறுதி, இந்த பதிவில் சொல்லியிருக்கோம் இல்லையா, அந்த மன உறுதி உங்கள் வசப்படும். ஸோ இது மாதிரி பல நல்ல விஷயங்களை அது செய்வதற்கு உண்டான அறிகுறியாக அமையன்னு சொல்லி இந்த பதிவை நான் முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம்.